முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்தை அன்பு தெய்வமே. அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை துண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பெங்களூர். பெங்களூர் உன் மனக்கவலை நீக்கிடுவேன், தக்கனல் மருந்தளிப்பேன், சேயினை எழுப்பிடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன். தாய் தகப்ப புள்ள இருக்கட்டும், கால் வரலாம். சிவாய நமவோம், சிவாய நமவோம். வாங்க உட்காரலாம். வேண்டாம், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில அற்புதமான ஒரு சிவன் சேத்திரமும் ஆனந்தமான ஸ்ரீமன் நாராயணனுடைய அற்புதம் மிகுந்த பெருமாள் கோவில் வாய்ப்புகளும் அந்த பகுதியில் இருக்கு. ஆனா உட்கார முடியாதா? சரி, இப்ப 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தமும், பணம் சம்பந்தமான விஷயத்திலே தளர்ச்சியும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் மன கோளாறும் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் ஒரு காரணம் என்று சொல்வேன். இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி நீ நினைத்த லட்சியத்தின்படி உன் பிள்ளைகளை வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் திருப்பி காட்டு பார்ப்போம் கருப்பசாமி. வரலாம். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி தெளிவாக நடக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால இது மருத்துவத்தால் தீரக்கூடிய ஒரு விஷயம்தான். உடனடியாகவே இன்னொரு 9 நாளுக்கு பிறகு உறுதியான நிலை ஏற்படும். வேற என்ன வேணும்? என்னது? ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான போர் வீரியாக நீ வாழ்வாய், பெரும் வீராங்கனை என்று பெயர் எடுப்பாய், உத்தியோகமும் பெறுவாய். பக்கத்தில் வந்தோம். நாராயணா, பெரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன்னு சொல்லிட்டேன். ஆனந்தமா நடக்கும், எல்லா வெற்றியும் நடக்கும். சரி, அதே பெங்களூர் எல்லை என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி கொடு. என் மகன் பையன் எங்க இருக்கான்? கால் சொல்லலாம். படபடக்க கூடாது, அமைதியாவே நின்று பழகுங்க. அமைதியா நின்று பழகு. இன்னும் 2 தடவை கால விடணும். யாருக்கோ திருமகளா, அப்பாவுக்கு மருமகளா. மணிமகுடம் படத்துல SSR அவர்கள் கதாநாயகனா நடிச்ச பாட்டு. வரலாம். பையன் இன்னொரு இடத்துல புகுந்து உறவாடிக்கிட்டு இருக்கான். அந்த நிலையில இருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு புதிய வாழ்வை அமைச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அந்த வேலை உறுதியாயிரும். இந்த வருஷத்துல புதிய வாழ்க்கையும் அமையும். இதுல ஒரு பிடிவாதமான தன்மை இருக்க. அந்த பிள்ளையுடைய வீட்டுல சம்மதிக்கிறாங்களா? இந்த மாதமே போய் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு அட்வான்ஸ் தந்துக்கலாம், வாங்கிக்கலாம். அடுத்து என் மகன் வெளிநாட்டுக்கு செல்லதுக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணையேது முருகா. யாருக்கு மாற கால் விழுதிய? ஒண்ணு போல கால் விழுங்க தாய்மானம். அவன் எந்திக்க, இவன் எந்திக்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை,
தொழில் சம்பந்தமான நஷ்டம், தான் இருக்கிற இடத்துல நம்மள நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கும், தொழில் பார்க்க முடியாத அளவுக்கும் இடைஞ்சல் பண்ணி, உன்னைய இடம் விட்டு கிளப்பிட்டாங்க. உண்மையா? இந்த நிலையிலிருந்து இருந்து மீண்டும் இன்னும் அயல்நாட்டுக்கு போய் பிழைப்பதா? அல்லது இந்தியாவிலே இருப்பதா? இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கு. ஆனா, இங்க எதுவும் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னா, அதுக்குரிய முதலீடு எனக்கு காணாது. அதுக்கு எந்த ஒரு ஆள் பலமும் எனக்கு கிடையாது. இங்க இருக்கவா? வெளிநாடு போகவா? ஒரு முடிவும் கிடைக்கணும். என் வாழ்க்கையும் அமையணும் என்பது உங்களுடைய கேள்வி. காரணம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சான்ஸ் வெளிநாடு சென்று வரலாம். அதுக்கு வேண்டிய அனைத்து உபகரணமும் கிடைக்கும். அதுக்கு பிறகு வாழ்க்கையும் அமையும். இந்தா எந்த இடைஞ்சல் இல்லாம காப்பாத்துறேன். திரை நெத்தியில வைக்கணுமா? அங்க தெளிந்தா முடியுமா? இந்தா எல்லாம் ஆனந்தமா நடக்கும். 3:30க்கு என்னைய பார்த்து போ. கருப்பசாமி, என் பிள்ளைக்கு பொம்பள பிள்ளைய பத்தி காட்ட வந்தவங்க யாரு? பெண் மகளின் வாழ்க்கைய பத்தி காட்ட வந்தவங்க. வாப்பா. எங்க இருக்கா பொம்பள பிள்ளை? வீட்ல இருக்காங்க. என்ன? கல்யாணத்துக்கு பார்க்கணும். என் வீடு வித்தாங்க. கால்ல வந்துட்டு வா. நல்ல கால்ல விடல தம்பி. வரலாம். உட்காரலாம். இதுவரை தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு, அத வச்சு நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இவ்வளோ காலத்தையும் நீ கழிச்சிட்ட. அதுல சில ஏமாற்றங்கள், பண நஷ்டங்கள், உடல்நிலை கோளாறான நிலைகள் வீட்டுக்குள், இந்த நிலைகளெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனா இப்போ பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சுமார் 1 1/2 வருஷங்கள் ஆயிடுது. இந்த நிலைகள்ல வந்து தொழிலுக்கும் ஊக்கம் இல்ல. நம்முடைய மங்களகரமான காரியம் நடத்துறதுக்கு நமக்கு பண உதவியும் வேணும். அதுக்கு வேண்டிய வழிகள் வேணும் என்பதற்காக நீ இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. கால்ல வந்துட்டு வா. காத்துல பூ வச்சா தான் வைக்க முடியும். வீட்டு டாக்குமெண்ட் எத்தனை டாக்குமெண்ட் வச்சிருக்க? அந்த அந்த பட்டா நம்பர்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ம். ஆளுங்க வரதெல்லாம் இப்போ 2 வருஷம் ஆச்சு சொல்லி. இந்தா 3 மாதத்துல உனக்கு வந்து வித்துரும். வெற்றியாக்கி தரேன். பிள்ளைக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடையும் பண்ணி தரேன். இந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்க வா. கர்மசாமிக்கு நாங்க பார்க்குற தொழிலும் நல்லாகணும், எங்க உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? உடல்நிலை என்னடா கோளாறு? சொல்ல தெரியல. நீங்க தான் சொல்லணும். சொல்ல தெரியணும். யாருக்கு உடல்நிலை சரியில்ல? எனக்கு உடம்பு சரியில்லை. எனர்ஜி இல்லை. இது எத்தனை தடவையாக இருக்கு. நோயை பத்தி உங்கள்ட்ட சத்திரமே இல்ல. நோய் சம்பந்தமான விஷயம் உங்கள்ட்ட இல்ல. தொழில் சம்பந்தமான மேட்டர் உங்கள்ட்ட இருக்கு. நான் சொன்னது தொழிலும் சரியாகணும். என்னுடைய உடல்நிலைகள், நோய் பிணிகளும் தீரணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். அங்க நின்னுங்க வரேன். பேர வேண்டாம், நிக்கலாம். ஏதோ நினைவுகள். யாருக்கு உடல்நிலை தெரியல? என்ன செய்யுது? கண்ண முடிக்கலாம். ம். சில சமயத்துல ஹார்ட் பீட் வந்து கூடுதலா அடிக்குப்பா. படபடப்பு வருது உனக்கு. ஆமா. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் நடக்காது. இப்போதைக்கு உன்னுடைய தொழில் 1 1/4 வருஷமாக உனக்கு நஷ்டத்தையும், கடனையும் குடுத்திருக்கு. இதிலிருந்து மீட்டி உன் பிள்ளைகள உன்னைய வாழ வைக்கணும். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வா பக்கத்துல வா. நஷ்டப்படாம காப்பாத்துறேன். இழந்த பணத்த உனக்கு வாங்கி தரேன். இந்தா வெற்றி உண்டு. செல்வத்தோடு இரு. பெங்களூர் கணவன், மனைவி. தலைவன், தலைவி. கால் வந்துட்டு வரலாம். அது உட்காரலாம். முடியாது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
உன்னுடைய பையன் திசை மாறிய ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய நிலைமை இருக்கு. புரியுதா? அந்த நிலையிலிருந்து அவனை மீட்டணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிரயாசப்பட்டு அவன் உள்ளத்துக்குள்ள இறங்கி அவன மீட்டி கொண்டு வரணும். இதற்கிடையில அவனுடைய சுயநலத்துக்காக நிறைய கடன்களையும், நிறைய பண நஷ்டங்களையும் உருவாக்கி வச்சிருக்கான். அதுக்கு அவனுடைய நட்புகள் காரணம். இதுல உங்களுடைய சொத்துக்கள் கூட பறிபோகக்கூடிய நிலைமை உண்டு. உங்களுடைய நிம்மதிகள் குறையும். போலீஸ் வழக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை அவன் உருவாக்கக்கூடிய நிலையில இருக்கு. இவைகள்லாம் வராம உங்கள தடுத்து காப்பாத்தினா போதுங்களா? கால்னு சொல்லலாம். பிறகு என்னை பார்த்து போகணும். வெட்டியாக்கி தரேன். காப்பாத்தி தரேன்ப்பா. கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை என் தொழில் நஷ்டம் இல்லாம ஓடணும். எனக்கு என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்த மகன். வாப்பா. மண்ணில் விதையெழுந்து எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ. பாப்பா, என்ன தொழில் பார்க்குற? ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு தொழிலே கிடையாது, வேற வழி இல்லாமல் செய்யறது வேற. 3 ஆண்டு இல்லை 5 ஆண்டு காலங்கள் வாழ்க்கையில் வந்து உழைத்த செல்வங்கள் நிற்காதவாறும், வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலையும், தன்மரியாதை போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளையும் கடந்து தான் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற கடன்களை தீர்க்கிறதுக்கு வேற வழி கிடையாது. அதனால இந்த தொழிலில் ஒரு 2 இடங்களை உனக்கு முக்கியமாக விற்று பணம் தாரேன். அதில் உன்னை மீட்டி தந்தா போதும்லா? கால் ஒன்று சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா என்னுடைய ஊதிய போடு. அவன் நல்லா படிப்பான், வேலைக்கும் போவான், சந்தோஷமா இருக்கு. முடியாது. 1 வருஷம் பொறுமையா இருந்து கட்டு, சந்தோஷமா நடக்கும். கடன் படாம நடக்கும், தீர்ந்துரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா 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 பாண்டிச்சேரி. அடுத்து உங்களை அழைக்கிறேன். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. கணவன் மனைவி மகள். கணவன் மனைவி மகள். காரணம் சொல்லலாம். அதை போட்டு விடுங்கண்ணே. கூட்டிங்க. ஒருநிலைப்பட்ட மனதோட விடலை. இன்னொரு தரம் கால் ஒன்று சொல்லலாம். உட்காரலாம். பக்கத்தில் வந்து உட்காரணும், ரொம்ப தூரமாக உட்காரக்கூடாது. ம், அவ்வளோ தூரம்லாம் இருந்தால் நான் விபூதி கொண்டு வர முடியாதும்மா. வாங்க. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் உடல் உபாதையாலும், பணச்சிக்கலாலும், வருமானங்கள் சீராக அமையாத குறைகளாலும் உங்களுடைய உடல் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மகளுடைய ஆன்மாவை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன ரீதியான ஒரு பாதிப்பும், உடல் ரீதியான சவ்வு, முதுகெலும்பு சம்பந்தமான பாதிப்பும் பெற்றவள் இவள். இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆகுமா ஆகாதா, இதுக்கு என்ன முடிவு என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். சிரிக்காத, தெய்வஸ்தலத்தில் சிரிக்கலாமாடா? சின்ன குட்டி பிள்ளை நீ, வரலாம். அதனால இவளுடைய மனநிலைகளை சீர்படுத்த முடியாமல் எதற்கும் பயப்படுகிற குணமும், தெளிவாக ஆராய்ந்து நடக்க முடியாத குறைபாடும் இவளுக்கு இருக்கு. இந்த நிலைகளை மாற்றணும். 3 முறை என்னை இங்க வந்து பார்க்கணும். 3வது முறை இவ தெளிவடைந்து உயர்ந்த பிள்ளையாக உனக்கு காட்சி அளிப்பாள். இந்த கனி உனக்கு சாப்பிடறதுக்கு, இது வீட்டில் வச்சு கும்பிடுறதுக்கு. வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வரணும். பக்கத்தில் இந்தாப்பா, வருமானம் பெருக்கும், நல்லா இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை
நான் கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன் சாமி, என்னைய மீட்டி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா. என்னடா தம்பி தொழில் பார்க்குற? அடுத்து பாண்டிச்சேரி என்னுடைய பிள்ளையை பத்தி தெளிவான அமைப்பு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளைய பத்தி கேட்டு என்னடா உன் பிள்ளைக்கு என்ன விஷயம்? வயசு எத்தனை? 10 வயசுக்கார பிள்ளை சொல்ல பிள்ளையா? வேற உனக்கு? நான் பிள்ளைய பத்தி கேட்டவங்கள மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. முனீஸ்வர சாமியே, எங்க வந்து நிற்கிறீங்க? இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? நீர் விடலையோ அதுல? வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்கப்பா இருக்காரு? இப்போதைக்கு 3.25 ஆண்டுகளாக உனக்கு கடன்களும், தொழில் நடத்த முடியாத வேதனையும், உடல்நிலையில் சில வலி உபாதைகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதுவும் மாறுபாடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பல வேண்டுதல்கள்லாம் பண்ணியிருக்கிய. ஆனா அதுல எந்த தெளிவும் கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். உடல்நிலையும் நல்லாகணும், தொழில் உற்சாகமாகணும், என் கடன் தீரணும். கால் வந்துட்டு வரலாம். வா மகனே. இதுல இருந்து உனக்கு மேன்மை பிறக்கும், தொழிலும் உயரும், உன் கடன் இந்த வருஷத்துல தீர்ந்துரும்பா. சந்தோஷமா இருப்பா. நினைக்கும் மாதிரிலாம் என்னைய பார்க்கவா. கர்மசாமி, என் பிள்ளைய, என் பையனுடைய மனசும் மாறணும், என் தொழில இருக்கக்கூடிய நஷ்டமும் தீரணும்னு கேட்டேன். யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கு? பாண்டிச்சேரியில் பிள்ளையார் கோயில். முன்னால் வந்து நில்லுங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வானே. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஆமா, என்ன விஷயம்? அப்படியா? என்னப்பா, உன் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா? இருக்குதா? அங்க என்ன நாகமெல்லாம் வச்சு கும்பிடுவாங்களா? கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழில்ல நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்திருக்கு. அதுல நீ பல லட்சங்களை இழந்து இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால நம்ம பெற்ற கடனுக்காக எதையும் கைமாத்தி விடலாமான்னு நினைச்சா அதுக்குரிய செக்யூரிட்டியான சொத்துக்கள் எதுவும் கிடையாது. புரியுதா? அதனால கருப்புசாமி, நீ தான் என் கடனை தீர்க்கணும். அடுத்து நான் தொழில் வளர்ப்பறதுக்கு யார் மூலமாவது எனக்கு உதவி செஞ்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்த அப்பா, ஒருத்தருடைய உதவி உனக்கு கிடைக்கும். மீண்டும் உன் தொழிலை தொடங்குவாய். என் அருளால் நீ புண்ணியம் பெறுவாய். உன் மகன், 23 வருஷம் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். சரி, உன்னுடைய மகன் உன்னை மீறி வாழ்க்கை அமைக்கணுங்கிற மனநிலை படைத்தவன். அந்த மனநிலையிலிருந்து மாற்றி கட்டுப்பட வைக்கிறேன், ஒழுக்கமா வாழ வைக்கேன். அடுத்த ஆண்டு உனக்கு சொந்த வீடு கிடைக்கும், பரிசு மூலமா. வாழ்க. சாப்பிட்டு போகணும், அறகுறையா போயிடக்கூடாது. விநாயக பெருமானின் ஆசி பெற்ற மகன். பாண்டிச்சேரியா சொந்த ஊரு? எந்த ஊரு? பாண்டி தானா அது? கால் வந்துட்டு. என்ன ஊரு? கொடிமரம் இருக்கிற கோயில் உங்க ஊர்ல இருக்கா? என்ன கோயில் அது? கால் வந்துட்டு வரலாம். நீ தான். நான் அடையாளத்தை பார்த்தேன். யார் அது? ஓகே. இன்னொரு தரம் கால் விடணும், மனசு அகப்படலை. கொடுத்து வைத்தவள் நீ மட்டும் ஒரு கேள்வி ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன். 9 மாத கால அவகாசம். இந்தா பணம் கிடைக்கும். ஒரு நண்பனுடைய உதவியால் ஒரு லோன் கிடைக்கும். வெற்றி அடையலாம். சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஆமா, அப்படியா? ஹைதராபாத். பாண்டிச்சேரி அடுத்து கூப்பிடலாம். ஹைதராபாத். ஹைதராபாத் பக்தராங்க. இப்ப முடியாது.
பிறகு கொடுக்க அந்த டைம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கழிக்கும். ஹைதராபாத் வரலாம், காலைல வந்துட்டு வரலாம். வாவ். என்னடா வேணும் தம்பி? பக்கத்துல யாருவேன்? அம்மா எங்க இருக்க? அம்மா கையை கொண்டா. இப்படி இப்படி சேர மாட்டுது. சேர எவ்வளவு குடிப்ப? கொஞ்சம். எவ்வளவு நாள் ஆச்சு? ஆயிடுச்சு. உடல்நிலை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா? நல்ல பையன், கெட்டிக்காரன்டா. கண்ணை மூடு. உன் முன்னாடி என்னன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. போன கட் பண்ணா. 10 மாதம் சுமக்கவில்லை செல்லையா. டபுள் டபுள். முன்னாடி போய் கூப்பிட்டியா? என்ன சொன்னா? இப்போ அவளை வர வைக்கணும், அவ்வளோதானே? சரி, கொஞ்சம் கண்ணை விட. அவளை நான் பார்த்து கேட்குறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்ணை முடிக்கா. சரி, கால் வந்துட்டு வா. சிரிக்கக்கூடாது, வடக்கமாக நிற்கணும். வரலாம்ப்பா. மனிதனுக்கு நட்பு மிக தவறானது. நட்பு தவறானது. தீ நட்பு, கூடா நட்பு, நன்னட்பு. நட்புல 3 விதம் இருக்கு. கூடா நட்பு என்ன செய்யும்? கேடாய் முடியும். புரியுதா? தேவையில்லாதவருடைய நட்புல சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்ட மனமாக மாத்தி வச்சுக்கிட்டா உன் மனைவி. இப்ப இந்த பக்கம் வரணும்னா அந்த நட்புக்குரியவர்கள் சொல்லி ஆணையிட்டால்தான் நான் வருவேன் என்ற ஒரு பிடிவாதமான உணர்வு, எண்ணம். அதே மாதிரி நீ உன்கிட்ட இருந்து நான் எந்த மகிழ்ச்சியும் அடையல, நீ எனக்கு ஒரு தகுதியான புருஷன் கிடையாது என்பது அவளுடைய வாக்கு. அவ மனநிலைகளை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிள்ளைக்காக மாற்றித்தாரேன். வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. பாத்தியா என்ன நடக்குன்னு? வா. இந்தாப்பா, மனம் மாறி வந்து விடுவாள். செம்மையாக வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ. வாடாங்க. ஆமா ஆமா. கர்மதாமிக்கு மதுரை மாநகர், மதுரை. வரட்டும் வரட்டும், மெல்ல வாங்க, மெல்ல வாங்க. கர்மசாமி ஐயா, என் மகன் மனத்தை பக்குவப்படுத்தி தரணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி, வாடா வாடா தம்பி, வாடா. யாரெல்லாம் வந்திய? பையன் யார் பையன்? உன் பையனா? எழுப்பியலாம் அவன். உன் பேர் என்ன? முகுந்தன். ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. நீங்களாம் அங்கே தள்ளி போங்க, பா பக்கத்துல. உன் பேர் என்ன? உங்க அப்பா பேரு? திரு திருராம். உங்க அம்மா பேரு? உங்க தாத்தா பேரு? உங்க பாட்டி பேரு? அப்படியா? என்ன படிக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேம்பியா? சரி, கால் விழுந்து கும்பிட்டு வா. அமைதியா இருங்க. கால் விழுந்து கும்பிட்டு வா.
வரலாம், வந்து உட்காருங்கப்பா. மனம் குலையாம உட்காருங்க எல்லாரும். ஐம்புலன்கள்ல ஒரு புலன் அவனுக்கு சரியா இயங்கல. போன் எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஆ. ஐம்புலன்ல ஒன்று வந்து இயங்கலை. அதனால இவனுக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி உள்ள மனநிலைகள் இருக்கும். ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. தெரபிகள் மூலமாக இவன் சரியாயிருவான். தெய்வ சக்தியால் இவன் அம்சம் மாறிடும். இவனுக்கு இருக்க இருக்க வளர்ச்சிகள் கூடும். இவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். புரியுதா? அதனால வீண் பாயம் தேவையில்லை. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் அதே பிடிக்கலையா? இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு. அரை மணி நேரம் கழிச்சு. அரை மணி நேரம் கழிச்சு. பொறுமையா இருந்தா நான் பேசுவேன், நீங்க பேச வேண்டாம். முன் ஜென்ம பாவ காரணத்தினால் உங்களுடைய வம்சத்துல 3 பேர்களுக்கு இந்த நிலை இருக்கணும். ஆனா இப்ப 2 பேர்களுக்கு இருக்கு. உன் வழியில் இன்னொருத்தர் வீட்லயும் இது நிலைமை இருக்கும். புரியுதா? ஆனால் இந்த பாவ நிவாரணத்துக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வர வேண்டும். ராமேஸ்வரம், திருநள்ளாறு, பாவநாசம் 3 இடங்களும் மூழ்கி என்னை வந்து பார்க்க இவனை தெளிவுடையவனாகவும் உற்சாக உடையவனாகவும் வளர்ச்சி அடைய வைப்பேன். கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? தொழிலை பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை? அதை நான் வாங்கி தரேன், என்னை பார்த்துட்டு போ. நல்லா இருக்கலாம். எல்லாம் நல்லாகும். தொடர்ந்து 3 முறை என்னைய பார்க்க வாங்க, ஜெயிச்சிடலாம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் சொத்து சொந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? மதுரையில் எந்த இடம்? கூடலழகர் பெருமாள் கோயில் போகுமா? காலம் சொல்லலாம். சாமியை கும்பிடுத்த எந்த ஊருத்த? சரி சரி. ஒன்றாம் தேதியில சொந்தக்காரங்களா? ஒன்றா வந்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. அது யாரும் சொன்னாங்களா? உனக்கு எந்த ஊருடா? என்னப்பா சொத்து? கொஞ்சம் காலில் விழுட்டு வாங்க. ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதும்மா. காலில் விழுட்டு வாங்க. உன் பேர் என்ன பேருடா? இது யாருடா? ஏன் காலில் விழுட்டு வாங்க. பொய்யான சில பேர்கள் இருந்தென்ன லாபம்? உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரர் இருக்கிற காலத்துல உன் மகன் நிறைய செலவழிச்சவன்னு சொல்லி பொய் கணக்கு எழுதி வச்சிருக்கான். யாரு? ஒன்னை. அதுக்கெல்லாம் ஈடு வேணும். அதுக்கு ஈடு என்னது? சொத்து. அதனால எனக்கு நான் செலவழிச்ச பணத்தை தந்துரு, கையெழுத்து போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சொத்தை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லைங்க நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு இருக்க ஆள் பலத்தால யாரையாவது ஏதாவது செஞ்சு போடுவேண்டா. சரியா தப்பா? சொன்னாலும் சொன்னேல கால் ஒன்று கொக்கி போட்டு பேசுதான் பே பாப்பா. நம்ம எப்படி பேசுதான்? கொக்கி போட்டு பேசுதான். ஆனா அவன் அப்படி செலவழிக்கவும் இல்லை, உங்க அப்பன் அப்படி ஒரு கடன் வச்சதும் இல்லை. உங்க அப்பா அப்படி ஒரு கடன்
வச்சதும் கிடையாது. இவன் அப்படி செலவழிச்சதும் கிடையாது. ஆனா உனக்கு கிடைச்ச பொண்டாட்டி உத்தமி, அவனுக்கு கிடைச்ச பொண்டாட்டி அறிவாளி. என்னடா ஒண்ணும் சொல்ல மாட்டுக்க? பணம் சம்பாதிக்கிறவனுக்கு புருஷனுக்கு ரூட்டு சொல்லிக் கொடுக்கா? இவ சொல்லிக் கொடுப்பாளா? இவ பயந்தாங்கொல்லி. சரியா? என்ன செய்ய முடியும்? இப்போ உனக்கு அவன கையெழுத்து போட வைக்கணும். நேர்மையான வழியில அந்த சொத்து பங்கிடப்படணும். அவ்வளோதானே? வாரேன். கால் வந்துட்டு வா.